Hello all, today's topic regressive move on minimizing night duty for women. கொல்கத்தா ஆர்ஜிகர் ஹாஸ்பிட்டலில் ஆன் டியூட்டியில் இருந்த ஒரு டாக்டர் ஆகஸ்ட் 9 வந்து ப்ரூட்டலான முறையில் ரேப் பண்ணி கொல்லப்படுறாங்க. ஸோ இதுக்கு வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் ரீசெண்டாக ஒரு கைட்லைன்ஸ் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நைட் டியூட்டியை பெண்களுக்கு மினிமைஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இது பாசிபிளாக இருக்கிறதுக்கு சான்சஸ் கம்மி தான். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, பல வகையான துறைகளில் வந்து பெண்கள் கால் பதித்து டே நைட் பாராமல் ஒர்க் பண்ணிகிட்ருக்கும் பொழுது, அவங்களுடைய பங்களிப்பு இந்த சொசைட்டிக்கு இருக்கும் பொழுது, நைட் டியூட்டியை மினிமைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எந்த விதத்துலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. குற்றவாளிகளை ஒடுக்குமுறை பண்ணாமல் பெண்களுடைய வாழ்வாதாரத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு ஒடுக்குமுறை அடக்குமுறை பண்ணுறது சரியான தீர்வாகவும் இருக்காது. ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ், கிக் ஒர்க்கர்ஸ், ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ், ஆட்டோ டிரைவர்ஸுமே வந்து பெண்கள் வந்து இருக்காங்க. கால் சென்டர் ஸ்டாஃப்ஸாக இருக்காங்க. ஹோட்டல்ஸில் ஜேர்னலிஸ்ட்லாம் டே நைட் பாராமல் வந்து அவங்களுடைய பங்களிப்பை இந்த சொசைட்டி கொடுத்துட்ருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது பெண்களுடைய ஒர்க் டைமை மினிமைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஏற்றுக்கவே முடியாது. பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே என்ன சொல்லுதுன்னா, 25.2% விமன் வந்து அர்பனில் அவங்களுடைய பங்களிப்பை இந்த சொசைட்டிக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா, ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ 1/4 சிட்டியில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து வேலைக்கு போகிறாங்க அப்படிங்கும் பொழுது அவங்களுடைய ஒர்க் டைமை மினிமைஸ் பண்ணுறது தீர்வாகாது. குற்றவாளிகளுக்கு சரியான தண்டனை வழங்கப்படணும். என்சிஆர்பி ரிப்போர்ட், அதாவது நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ படி 2022 சர்வே என்ன சொல்லுதுன்னா, 4.45 lakh கிரைம்ஸ் வந்து விமன்ஸ்க்கு எதிராக நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 51 எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் ஆகிறதுக்கு சமம் இது. ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கும் பொழுது குற்றவாளிகளை பாரபட்சமே பார்க்காம மிகப்பெரிய தண்டனையான தூக்கு தண்டனையோ இல்லை மரண தண்டனை வந்து கண்டிப்பாக நிறைவேற்றப்படணும். சரிங்களா. ஸோ அவன் ரேப் பண்ணி மர்டர் பண்ணுறான் அப்படின்னா அவன் டபுள் மர்டருக்கு சமம். அது ரேப்புங்கிறது ஒரு மர்டர், செகண்ட் டைமும் அவன் மர்டர் பண்ணும் பொழுது 2 மர்டர் ஒரு பொண்ணை அவன் பண்ணுறான்னா இந்த மாதிரியான ஒரு இன்ஹியூமன் ஆக்டிவிட்டிக்கு தாராளமாக அவனுக்கு மரண தண்டனை மட்டும்தான் வழங்கணும். சரிங்களா. இதில் வந்து கவர்மெண்ட் வந்து யோசிக்கக்கூடிய தேவையே அதுக்கு இல்லை. ஒரு ஹியூமனிட்டின்னு பார்க்கக்கூடிய தேவையும் இங்கே இல்லை. சரிங்களா. ஸோ 140 கோடி மக்கள் இருக்கோம். இப்போது 4.45 lakh கிரைம்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக ஆல்மோஸ்ட் 5 lakh கிரிமினல்ஸ் இருக்காங்கன்னே வச்சுக்கிட்டாலுமே இந்த 5 lakh பீப்புளும் இருந்து சொசைட்டிக்கு எந்த விதமான நன்மையும் ஏற்படுத்த போகிறது இல்லை. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி மனநிலையில் இருக்கிறவங்க உயிரோடவும் இருக்க தேவையில்லை. ஏன்னா குற்றங்கள் அதிகமாயிட்டே இருக்கும் பொழுது நாளுக்கு நாள் தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டால் மட்டுமே இதுக்கான தீர்வாக இருக்க முடியும். ஸோ மாறாக பெண்களுடைய வாழ்வாதாரத்திலையும் அவங்களுடைய ஒர்க்கிங் டைம்லையும் வந்து ஒரு ஒடுக்குமுறை பண்ணுறது கண்டிப்பாக சரியான தீர்வாக இருக்க முடியாது. இது நல்ல ஆரோக்கியமான தீர்வும் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக், ஆன் த ரைட் பாத் அண்ட் அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் எலெக்ஷன்ஸ் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா 3 கட்டமாக தேர்தல் நடக்க இருக்குது. இப்போ தான் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஒரு டெமோக்ரஸியை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. செப்டம்பர் 18 அக்டோபர் 1 வரைக்கும் 3 கட்டமாக அங்கே தேர்தல் நடக்க இருக்குது. ஃபர்ஸ்ட் வேர்ட் ரெக்ரெசிவ். ரெக்ரெசிவ்னா பின்னடைவு. சரிங்களா. ஒன்று பின்னடைவாக ஒன்றை உருவாக்குதல், இல்லைன்னா அதுவாகவே உருவாகிறது. ரெண்டுமே வந்து லெஸ் அட்வான்ஸ் சொல்லுவோம் இல்லையா. லெஸ் அட்வான்ஸ் அப்படின்னா பின்னடைவு தான் வந்து ரெக்ரெசிவ். பிளாட்டிடியூட்ஸ் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை. ஒரு மாரல் கண்டென்ட் இருக்கும் இல்லையா, அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாவோ ரிமார்க்காவோ சொல்லுவாங்க. ஆனால் அது பின்னாடி ஏதாவது ஒரு வஞ்சகம் அதுக்குள்ளே ஒளிஞ்சிட்ருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து பிளாட்டிடியூட்ஸ். ஓகேங்களா. அதை பின்னாடி நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, ரொம்ப யோசிக்கிற மாதிரி இருக்கும். டீப் திங்கிங்கில் இருக்கிற மாதிரி தாட்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் வந்து பிளாட்டிடியூட்ஸ். வஞ்சகமான ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் வந்து பிளாட்டிடியூட்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் டயர்சம் அப்படின்னா ஆங்க்ரியா, அனாய்ட் ஆகிறது, போர்டு. ஓகேங்களா. ஒரு நெகட்டிவான இம்பேக்ட் கொடுக்கறதா வந்து டயர்சம். ஓகே. ஸோ டயர்ட் ஆகுது சம்டைம்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக ஆங்க்ரி ஆகும், நம்ம அனாயாவும் போரும் அடிக்கும்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. பெடில்ட் அப்படிங்கிறது ஒரு பிளேஸ்லேருந்து ஒரு பிளேஸ்க்கு போய் ஒரு பொருளை வந்து சேல் பண்ணுறது, அதுதான் வந்து பெடில். ஓகேவா. அதே மாதிரி இல்லீகலாக திருடப்பட்ட ஒரு கூட்ஸையோ இல்லை ட்ரக்ஸ் அந்த மாதிரியான விஷயங்களை சேல் பண்ணுறதையுமே வந்து பெடில்னு சொல்லுவோம். ஸோ ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போய் ஒரு பொருளை விற்கிறதாகட்டும், இல்லை இல்லீகலாக ஒரு ட்ரக்ஸோ இல்லை வந்து ஒரு கூட்ஸோ வந்து சோல் பண்ணுறதையும் வந்து பெடில்னு சொல்லுவோம். டிக்டம் அப்படிங்கிறது ஒரு அத்தாரிட்டேட்டிவ் சோர்ஸில் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஃபார்மலான ஒரு டிக்ளரேஷன். சரிங்களா. ஒரு அறிக்கை. ஒரு ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க ஃபார்மலான ஒரு அறிக்கை விடுறாங்க, ஒரு ப்ரொனவுன்ஸ்மெண்ட் ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னா அதுதான் வந்து டிக்டம். டிக்டேட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். டிக்டேட்டர்ஸ் இந்த சென்ஸ் வந்து
சர்வாதிகாரம் அந்த மாதிரி. ஸோ டிக்டம் அப்படின்னா ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு அறிக்கையை வெளியிடுறதா டிக்டம். பெக்டு அப்படின்னா சர்டன் லெவலில் வந்து ஒரு விஷயத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது, கீப் பண்ணுறது, ஓகேங்களா? பொருத்துதல்னு சொல்லுவோம், அதுதான் வந்து பெக்டு. நெக்ஸ்ட் ஒன் அபிஸ்மல். அபிஸ்மல் அப்படிங்கிறது ரொம்ப புவர் குவாலிட்டி, பேடான விஷயம் தான் வந்து அபிஸ்மல். காக்னிசன்ஸ் அப்படின்னா நாலேஜ், அவேர்னஸ், ஓகேங்களா? ஒன்றை பற்றின ஒரு விழிப்புணர்வு தான் வந்து காக்னிசன்ஸ். ரீக்ளைம் அப்படிங்கிறது திரும்ப மீட்டுக்கொள்ளுதல், சரிங்களா? ஏற்கனவே இழந்த ஒரு விஷயத்தை மீட்டுக்கிறது தான் ரீக்ளைம். இன்னொரு மீனிங் பார்த்தீங்கன்னா ஒரு வேஸ்ட்டை வந்து யூஸ்ஃபுல் ப்ராடக்ட்ஸாக மாற்றுறது. அதிலிருந்து வேஸ்ட்லேருந்து யூஸ்ஃபுல் ப்ராடக்ட்ஸ் எப்படி நம்ம பெற்றுக்கிறது அப்படிங்கிறதையுமே வந்து ரீக்ளைம்னு சொல்கிறோம். ஏர்னிங் அப்படிங்கிறது உங்ககிட்ட இல்லாததுக்கான ஒரு ஏக்கம், அது வேணும்னு நம்ம நினைப்போம் இல்லையா, அதுதான் வந்து ஏர்னிங். ஸோ நம்மக்கிட்ட இல்லாத பொருள் மேலே இருக்கக்கூடிய ஒரு விருப்பம், ஒரு அவா தான் வந்து ஏர்னிங். சப்ஸ்டாண்டிவ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேம் வேர்சஸ் இன் ரியாலிட்டி, கணிசமான தொகைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் சப்ஸ்டாண்டிவ். அதாவது கண்டிப்பாக அது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அடிப்படை அங்கே இருக்கும் அந்த ஒரு ரியாலிட்டியில், ஓகேங்களா? அதுதான் வந்து சப்ஸ்டாண்டிவ். அதாவது ஒரு பொய்யான தகவலின் பேரில் இல்லாமல் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அடிப்படையான ஒரு உண்மைத்தன்மை அந்த இடத்துல இருக்கிறதா வந்து சப்ஸ்டாண்டிவ்னு சொல்கிறாங்க. லக்யூனா அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது, கேப் தான் வந்து லக்யூனா, சரிங்களா? அன்ஃபில்டு ஸ்பேஸ், நிரப்பப்படாத ஒரு வெற்றிடம் தான் வந்து லக்யூனா. அதாவது மெடிக்கல் டேர்மில் கேவிட்டி, போனில் இருக்கக்கூடிய கேவிட்டியும் சொல்கிறாங்க மெடிக்கலி, ஓகேங்களா? ஸோ போனில் வந்து ஒரு குழி மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அதையும் வந்து லக்யூனான்னு சொல்கிறாங்க. அன்ஃபில்டு ஸ்பேஸ் கேப்பையும் லக்யூனான்னு சொல்கிறாங்க. அப்ரோகேஷன் அப்படிங்கிறது சட்டத்தை மீறுறது, சரிங்களா? அபாலிஷன் ஆஃப் லா, ஒழித்து கட்டுதல். ரிப்பீல்னு சொல்லுவோம் இல்லையா, ரிப்பீல்னாலுமே வந்து ரத்து செய்தல்னு அர்த்தம், சரிங்களா? ரிப்பீல், அபாலிஷன் எல்லாமே வந்து அப்ரகேஷன். அதாவது ஒரு சட்டத்தை ஒழிக்கிறது, சரிங்களா? ஒரு அக்ரிமெண்ட் ஆகட்டும், நம்மளோட ரைட்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து ரத்து செய்து ஒழித்தல் தான் வந்து அப்ரோகேஷன். நெக்ஸ்ட் ஒன் ஏர்ஸ்ட்வைல் அப்படின்னா ஃபார்மர், முன்னாள். ஏர்ஸ்ட்வைல் பிரசிடென்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போ முன்னாள் பிரசிடென்ட் தான் வந்து ஏர்ஸ்ட்வைல். பைஃபர்கேஷன் அப்படிங்கிறது டிவிஷன், சரிங்களா? ஒரு பிரான்ச்சஸாக பார்ட்ஸாக பிரிக்கிறது தான் பைஃபர்கேஷன். மஸ்லிங் அப்படின்னா ஒரு அனிமல்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா அது பைட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய முகத்தில் அதனுடைய நோஸையும் மவுத்தையும் கவர் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் போடுவாங்க, அது ப்ரீத் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கிற மாதிரி. கடிவாளம் மாதிரி, பட் கடிவாளம் கிடையாது, எப்படி சொல்கிறது, நோஸும் மவுத்தும் கவர் ஆகிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும், அது ஈஸியாக ப்ரீத் பண்ணிக்கலாம். பட் ஆனால் அது மவுத்னால் எதுவும் பைட் பண்ண முடியாது, கடிக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் வந்து மஸ்லிங். டிசென்ட் அப்படிங்கிறது கருத்து வேறுபாடு, அசென்ட்னா கருத்து ஒப்புதல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ டிசென்ட்னா வந்து வேறுபாடு. ஹீட் அப்படிங்கிறது ஒரு அட்வைஸ்க்கோ ஒரு வார்னிங்க்கோ அட்டென்ஷன் கொடுக்கறது, காது கொடுத்து கேட்குறதா வந்து ஹீட். ஆர்டிகுலேட் அப்படின்னா நம்மளுடைய ஐடியாஸை கிளியராக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான ஒரு கேப்பபிலிட்டி, அந்த ஒரு திறமை தான் வந்து ஆர்டிகுலேட். டூம்டு டு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தமிழில் சிம்பிளாக சொல்லணும்னா சாபக்கேடான அப்படிங்கிறதா டூம்டு டு, சரிங்களா? ஸோ ஒரு விஷயத்தை வந்து தப்பாக செய்ய வைக்கிறது, இல்லை தப்பான ஒரு விஷயத்தை ஒருத்தங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்கிறது, அன்பிளசண்ட்டான விஷயங்களை செய்ய வைக்கிறது, இல்லை அவங்கள எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்கிறது, ரெண்டுமே டூம்டு டு. நெக்ஸ்ட் ஒன் டிஸ்கோர்ஸ் அப்படிங்கிறது கருத்து விவாதம், சரிங்களா? அதாவது ஒரு சப்ஜெக்டை பேசுறது இல்லைன்னா எழுதுறது, அந்த கருத்துக்கள் சார்ந்து, அதுதான் வந்து டிஸ்கோர்ஸ். ரெசிபீஸ் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறது இல்லைன்னா பெற்றுக்கொள்ளுதலுக்கான வழிமுறை, அதுதான் வந்து ரெசிபீஸ். இன்னொரு மீனிங் சொல்லணும் அப்படின்னா நம்ம யூஸ்வலாக பயன்படுத்துகிற வேர்ட் வந்து குக்கிங்கில் பண்ணுறோம் இல்லையா, ப்ரிப்பேர் பண்ணுறது, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும், குக்கிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையுமே சமையல் குறிப்பையுமே வந்து ரெசிபீஸ் சொல்லுவோம். இன்னொரு மீனிங் பார்த்தீங்கன்னா ஒரு வழிமுறையுமே வந்து ஒரு விஷயத்தை பெற்றுக்கொள்ளுதல் இல்லை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான வழிமுறையுமே வந்து நம்ம ரெசிபீஸ்ன்னு சொல்கிறோம், ஓகேங்களா? டுமாரோ சர்டன் வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே.